அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என் பேர் ஜெயசீலி. நான் வந்து ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு எந்த புக்கை பத்தி பேச போறேன் அப்படின்னா, எப்பொழுதும் வெற்றி தரும் பேச்சுக்கலை. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பேரு கமலா கந்தசாமி அப்படின்றவங்க. இவங்க வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர். இவங்க நிறைய கதை, சிறுகதைகள், நாவல், கட்டுரை இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. இவங்கள ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள எழும்போதுதான் இந்த புக்கு உருவானதா சொல்லியிருக்காங்க. பேச்சுனா மேடையில போய் பேசுற மாதிரி பேச்சு கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய நண்பர்கள் கூட உறவாடும் போது, இந்த சமுதாயத்தோட தொடர்பு கொள்ளும் போது நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்மளுடைய பேச்சு வந்து சிறந்த முறையில இருந்தா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு சுய முன்னேற்ற புக்கு தான் இது. அதாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறந்த பேச்சாற்றல்னால வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடைஞ்சவங்களும் இருக்காங்க. தவறான பேச்சு முறையினால ஒரு பூஜை நிலை அடைஞ்சவங்களும் இருக்காங்க. பேச்சுன்றது நம்மளுடைய எண்ணம் தான். நம்மளுடைய எண்ணத்தை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பேச்சா நம்ம வந்து சொல்றோம். பேச்சுன்றது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கான ஒரு தகவல் தொடர்பு சாதனம் தான் பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு ஒரு ஒரு முறையே இல்லாம வாழ்ந்தோம்னா அது வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை முறையா இருக்காது. இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு லட்சிய வட்டத்தோட வாழும் போதுதான் அந்த வாழ்க்கை வந்து சிறப்பா அமையும். அதே மாதிரி பேச்சும் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா அதுவும் வந்து ஒரு சிறந்தான வாழ்க்கை முறையா இருக்காது. பேச்சுக்கும் வந்து ஒரு வட்டம் அமைச்சு அதை வந்து சிறப்பான முறையில பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு வழிமுறைகளை தான் இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க. சிறு சிறு தலைப்புல நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பேச்சின் இயல்பு. இதுக்கு வந்து ஒரு கதை சொல்றேன். இந்த கதை வந்து இந்த புக்ல இல்ல. என்ன அப்படின்னா, ஒரு அரசர் இருக்காரு. அவருடைய அரசவைக்கு 2 அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு போட்டி வைக்கிறாரு. அப்ப 2 இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போட்டிக்கு வராங்க. அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா அரசரை வந்து நிறைய பரிசுகள்லாம் கொடுக்குறாரு. அரசருக்கு விலை உயர்ந்த பரிசுகள்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆணவத்தோடையும் கர்வத்தோடையும் இருக்கு. இரண்டாவதா ஒரு இளைஞர் வராரு. அவர் ரொம்ப ஏழ்மையானவர். ஆனா அந்த அரசர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுறாருன்னா, அரசே, உங்களுடைய புகழ் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா திசையிலையும் பரவணும். உங்களுடைய ஆட்சி சிறப்பா இருக்கணும், உங்களுடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது அரசருக்கு இந்த இரண்டாவது இளைஞரை பிடிச்சு அவருக்கு தான் வந்து அந்த அமைச்சர் பதவியை வந்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு பேச்சுன்றது எவ்வளவு முக்கியம். அடுத்தவங்க கிட்ட நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறது தான் பேச்சு. நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய முடிவு என்ன சொல்றோமோ அதுதான் வந்து பேச்சு. பேச்சுன்றது மத்தவங்களுக்காக ஒரு அமையக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றாங்க. இந்த பேச்சு எப்படி இருக்கணும்னா தெளிவா இருக்கணும், உச்சரிப்பு வந்து சரியா இருக்கணும், சுருக்கமா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சிறு சிறு வாக்கியங்களா இருந்தா ரொம்ப நல்லது. பேச்சு வந்து இனிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காலம், இடம் இதையெல்லாம் பார்த்துதான் பேசணும். நம்மளுடைய பேச்சு காரண காரியத்தோட பேசணும். மற்றவர்களுடைய மனம் நோகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேசும்போது ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க. நிறைய பேர் இங்க வராங்க. அதாவது பிற மொழியினர் பிற நாட்டுல இருந்து வராங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம பேசும்போது பிற மொழி கலப்பு கண்டிப்பா இருக்கு. தமிழ் தான் பேசணும் அப்படின்னு கிடையாது. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, காஃபி அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம தமிழ்லயும் எங்க பார்த்தாலும் காஃபின்னு தான் கேட்போம். வீட்லயும் காஃபின்னு தான் கேட்போம். கடைக்கு போனாலும் காஃபின்னு தான் கேட்போம். ஆனா காஃபின்றது வந்து அதனுடைய சரியான தமிழ் வார்த்தை என்னன்னா குழம்பி, கொட்டை வடிநீர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்கேயாவது போயிட்டு நம்ம காஃபிக்கு பதிலா குழம்பி வேணும், கொட்டை வடிநீர் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி பிறமொழி கலப்பு இருந்தாலும் பரவாயில்ல. பேச்சுன்றது நம்மளுடைய கருத்தை சொல்ல வேண்டியவங்களுக்கு தெளிவான முறையில அவங்க சரியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்றதுதான் பேச்சு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா குறைவாக பேசுங்கள் அப்படின்றாங்க. கடவுள் வந்து நமக்கு 2 கண்ணு கொடுத்திருக்காரு. எதுக்கு? நிறைய பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி 2 காது, நிறைய விஷயங்களை கேட்கணுன்றதுக்காக 2 காது, 2 காலு நிறைய இடங்களை தேடி செல்லணும் அப்படின்றதுக்காக, 2 கை வந்து நிறைய உழைக்கணுன்றதுக்காக. இந்த வாய் மட்டும் ஏன் 1 கொடுத்திருக்காரு அப்படின்னா குறைவா பேசணுன்றதுக்காக தான் வாய் வந்து 1 கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வாய் இருக்கு அப்படின்றதுக்காக எது வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னா அளந்து பேசணும், திட்டமிட்டு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா பேசுறதுனால எனர்ஜி தான் லாஸ்.
நம்மளுடைய எனர்ஜியை தான் நம்ம அதிகமா பேசி பேசி லாஸ் பண்றோம். உலகிலேயே அதிகமாக பேசி பேசி அழியக்கூடிய ஒரே இடம் தமிழினம் அப்படின்னு இந்த புக்ல போட்டே இருக்காங்க. இத வந்து நம்ம சினிமால கூட நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். வீண் பேச்சு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் அதாவது எவ்வளவு குறைவாக பேசுறானோ அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சை குறைச்சி செயல் வந்து கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்தமாக பேசுங்கள். அதாவது நம்ம பேசும்போது தெளிவாகவும் திருத்தமாகவும் பேசணும். நம்மளுடைய வார்த்தையினுடைய உச்சரிப்பு வந்து ரொம்ப சரியா இருக்கணும் அப்படி சொல்றாங்க. வாழைப்பழம் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து வாழைப்பயம் அப்படின்வாங்க. கோழி குஞ்சை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோழி குஞ்சு அப்படின்வாங்க. அப்படிலாம் சொன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அந்த மாதிரி பேசாதீங்க. நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சரியான உச்சரிப்போட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு வந்து பேச்சு பேசும்போது திக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து சிறந்த பயிற்சினால அந்த பேச்சு திக்கிறத கூட என்ன பண்ணலாம், சரிப்படுத்திடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து சில பயிற்சிகளும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கூழாங்கற்களை வாயில போட்டு பேசும்போது அந்த பேச்சு வந்து சரியா இருக்கும் அப்படின்றாங்க. சிறு சிறு வாக்கியங்களா நிறுத்தி நிதானமா பேசும்போது திக்கி பேசுறது வந்து சரியாகும் அப்படின்றாங்க. நம்ம சின்னதுல எல்லாம் ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, இது யார் தைத்த சட்டை, என் தாத்தா தைத்த சட்டை அப்படி சொல்லுவோம். இன்னொன்னு வந்து ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. இத வந்து கண்டினியூஸா தொடர்ந்து வேகமா சொல்லணும் சொல்றாங்க. இந்த 2 வாக்கியமும் வேகமா சொல்லும் போது என்ன ஆகுமா, அவங்க திக்கி பேசுறது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா மனசுல தெளிவான சிந்தனை இருந்தா கண்டிப்பா வார்த்தைகளும் வந்து தெளிவா இருக்கும். இந்த மாதிரி திக்கி பேசுறதோ இல்ல வந்து உச்சரிப்பு சரியாகாம இல்லாதோ இருக்காது. தெளிவான சிந்தனை இருக்கும்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் வந்து தெளிவாவே பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருத்தம் இல்லாம பேசும்போது நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. நம்மளுடைய பேச்சை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால மற்றவர்கள் கிட்ட பேசும்போது திருத்தமா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. வெட்டி பேச்சு வேணாம் அப்படின்றாங்க. ஒரு துறவி ஒருத்தர் இருக்காரு. அந்த துறவி வந்து அவங்களுடைய சீடர்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய போதனைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அம்மா என்ன பண்றாங்க, வேகமா வந்து சாமி என் மகளை நீங்க தான் காப்பாத்தணும், என் மகளுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழியை காட்டணும், என் மகளுக்கு நீங்க தான் வந்து அறிவுரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே சாமி என்ன பண்றாரு அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு என்னம்மா என்ன உன் பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, சாமி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவ வந்து ரொம்ப பொய் பேசுறா, அதிகமா ஊர்வம்பு பேசுறா, அதனால அவளுக்கு வந்து அவளால எனக்கு நிறைய பிரச்சனை வருது, நிறைய சண்டை வருது, நீங்க தான் அவளை கூப்பிட்டு பேசணும் அப்படின்றாங்க. மறுநாள் அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்றாரு. அவங்களும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோடனே உன் பேர் என்னம்மான்னு கேக்குறாரு. அவளும் அவளுடைய பேரை சொல்றா. நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, நீ நிறைய நல்லா பேசுவனும் நான் கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்றாரு. ஆமா சாமி நான் நிறைய பேசுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும்ன்றாரு. என்ன வேலை சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு கூட நிறைய இறக கொடுத்து இந்த இறக கொண்டு போய் ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடா நீ கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா ஒவ்வொரு வீடா போய் கதை பேசிட்டு ஜாலியா ஊர்வம்பெல்லாம் பேசிட்டு இந்த இறகெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களும் ஒரு ஒரு இடமா போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு வீடா அந்த இறகெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. கொடுத்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சாயந்தரமா வராங்க. சாமி கிட்ட சொல்றாங்க, சாமி நான் எல்லாருக்கும் இறக கொடுத்துட்டேன், எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ இன்னொரு வேலை செய்யணும், மறுநாள் இந்த இறகெல்லாம் நீ என்ன பண்ணணும், போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை பார்த்ததுமே ஐயோ இந்த பொண்ணா நிறைய பேசுவாளே, இவளால பிரச்சனை தான் வரும், ஊர் வம்பு தான் அதிகமாகுது, வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவகிட்ட அந்த இறக மட்டும் கொடுத்துட்டு பேசாமையே போயிடுறாங்க. ஒரு சிலர் வந்து கதவை மூடிக்கிறாங்க, அவகிட்ட பேசவே இல்லை. ஒரு சிலர்கிட்ட மட்டும் இறக வாங்கிட்டு வந்து அவ சொல்றா, சாமி நான் இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கேன், யாருமே என்கிட்ட வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே சாமி சொல்றாரு, அளவான பேச்சு தேவையான பேச்சு மட்டுமே தான் வாழ்க்கைக்கு வந்து உதவும். அதிகமான பேச்சு தேவையில்லாத பேச்சினால வாழ்க்கையில எந்த ஒரு பயனுமே கிடையாது. உழைப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்த்தும். வெறும் பேச்சினால மட்டுமே ஒரு மனிதன் வந்து உயர முடியாது. யார் வந்து வெட்டி பேச்சு பேசுவா அப்படின்னா தன்னை பத்தி நினைக்காதவன் தான் ஊர்வம்பு பேசுவான். தன் குறைய உணராதவன் தான் பிறர் குறைகளை வந்து பேசுவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா எதை பேசுறாங்கன்னா 3வது ஒரு நபரை பத்தி தான் பேசுவாங்க. அது வந்து தேவையில்லாதது, பயனில்லாத ஒரு விஷயம்.
அவங்கள பத்தி பேசினாவது ஏதாவது ஒரு பயன் இருக்கு. மூணாவது நபரை, அங்க இல்லவே இல்லாத ஒரு நபரை பத்தி பேசுறது ரொம்ப தவறான விஷயம். அதனால வெட்டி பேச்சு, இதனால வீண் சண்டை சச்சரவு இதுதான் வருமே தவிர வச்சு அதனால எந்த விதமான பயனும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்களே பேசிக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்றாங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தா நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம். அவங்க என்ன பேச வந்தாங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்கவே மாட்டாங்க. எதுக்காக வந்துக்கிறாங்கன்னு கூட கேட்கலாம நிறைய அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம யாராவது பேசுறாங்கன்னா அவங்க பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, அவங்களையும் பேச விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. புதுசா ஒரு நபரை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு 30 நிமிஷம் அவர் பேசுறத நம்ம கவனிச்சோம்னா அவருடைய குணம் எப்படி, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதிகமா பேசுறவங்கள பிளேடு, ரம்பம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி கண்டினியூஸா பேசுறவங்கள என்ன சொல்லுவாங்க, லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, இது ஒரு ஓட்டவாயி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப தற்பெருமை பேசிக்குவாங்க, அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்குவாங்க. சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அந்த காலத்துல அப்படிலாம் இருந்தேன், எங்க அப்பா எப்படி இருந்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பழம்பெருமைலாம் பேசிக்குவாங்க. அதெல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து அதாவது பிறர் பேசுறதுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு பேச வைங்க, நீங்களே எப்பவும் பேசிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேச்சில் குறுக்கீடு குறையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, யாராவது பேசுறாங்கன்னா அவங்களுக்கு முழுசா பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். ஏதாவது அவசியம்னா மட்டும் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு அவங்க பேசல ஏதாவது பேசலாம். மத்தபடி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா குறுக்க போய் பேச வேண்டாம் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரெயின்ல போறவங்க, பஸ்ல போறவங்க எல்லாம் ஏதாவது பொதுவா ஒரு விஷயத்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை பத்தி நமக்கு தெரியும் அப்படின்னா நம்மளும் உள்ள மூக்கம் நுழைச்சு என்ன பண்ணுவோம், அதுல கருத்து சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பான விஷயம், முகம் சுழிக்க வைக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க. அடுத்தவங்க பேசும்போது அதுல வந்து குறுக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, பேச்சில் விரக்தி வேண்டாம். என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்கேன் அந்த ஒரு வார்த்தை போதும். அது ரொம்ப முகமலர்ச்சியோட சந்தோஷமா சொல்லுங்க. நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கவலைய வந்து மத்தவங்க கையில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து நம்ம கவலைய மத்தவங்க கையில சொல்ல வேணாம் அப்படின்னா, பாதி பேருக்கு நம்மளுடைய கவலைய பத்தி அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையுமே இருக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம கவலைப்படுறோன்றத நினைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால நம்மளுடைய கவலைய அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுனால எந்த விதமான பயனும் கிடையாது. அப்படி நமக்கு ஆறுதல் தேவை அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள் கிட்ட மட்டும் என்ன செய்யலாம், பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஏடாகூடமாய் பேசாதீர்கள். யாராவது ஏதாவது பதில் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பதில் வந்து ஏடாகூடமா இருக்கும். சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் என்ன சாப்பாடு ஆச்சா அப்படின்னு கேட்கறது, தூங்கின்னு இருக்கிறவங்கள எழுப்பி நல்ல தூக்கம் போல அப்படின்றது, தியேட்டர்ல யாரையாவது பார்த்தோம்னா என்ன படம் பார்க்கவா அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டத்தை உருவாக்கும். எல்லார்கிட்டயும் அன்பா பேசுங்க, ஏடாகூடமான வார்த்தையை பேசி அடுத்தவங்களோட மனசை வந்து நோகடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிறர் குறை மட்டுமே பேசாதீர்கள் அப்படின்றாங்க. குறையில்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். நிறைகளை மட்டுமே பலர் முன்பு பேச சொல்றாங்க. குறைகளை வந்து தனியா கூட்டிட்டு போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. நிறைகளை சொல்லும் போது எல்லார் முன்னாடியும் அவங்களுடைய நிறைகளை சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்து அவங்களுடைய உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும் அப்படின்றாங்க. குறைகளை வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அது கோவத்தை தான் ஏற்படுத்தும். அவங்க அதுக்கு பதிலா அது நம்ம மேல எதிர்ப்பை காட்டுவாங்க. இதனால பகைதான் வளரும். அதனால நிறைகளை எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க, குறைகளை வந்து அவங்க கிட்ட தனியா சொல்லுங்க. குறைகளை மட்டுமே பேசுறதுனால எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அடுத்து இன்சொல் பேசுங்கள். இதுல வந்து ரொம்ப இதுவா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வன்மையான சொற்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் இனிமையான சொற்களை பேசுங்க அப்படின்றாங்க. எதனால அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இவங்க 2 பேரும் வந்து வன்மையான சொற்களை பேசிக்கும் போது அந்த குடும்பத்தினுடைய அமைதியே கெடும். இதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களும் பாதிக்கப்படுவாங்க. இப்ப அண்ணன் தம்பி உறவுக்குள்ள இந்த மாதிரி வன்மையான சொற்களை பேசும்போது அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து பாதிக்கப்படும், பகைதான் வளரும் அப்படின்றாங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. அத மாதிரி தான் ஆடா விட்டாலும் சதையாடும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சகோதரர்களுடைய உறவெல்லாம் வேணும். அதனால சகோதரர்கள் கிட்ட பேசும்போது வன்மையான சொற்களை பேசாதீங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாமியார் மருமகள் சண்டை
அதாவது மாமியார் வந்து வயசுல மூத்தவங்க, அவங்க கிட்ட முகமலர்ச்சியோட இனிமையான சொற்களை பேசும்போது இந்த மாதிரி சண்டைகள்லாம் வராம இருக்கும், உறவு வந்து நெருக்கமாவும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிறரை புகழ்ந்திட தயங்காதீர்கள். அதாவது இந்த உலகத்துல பிறக்கிறவங்க பல கோடி பேர் பிறக்குறாங்க, அதே மாதிரி இறக்குறவங்களும் பல கோடி பேர் இறக்குறாங்க. ஆனா அழியாததுன்னு பார்த்தோம்னா புகழ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப நம்மளே பாக்குறோம், பாரதியார், காந்தி, விவேகானந்தர் இவங்க எல்லாம் வாழ்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் இறந்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. இப்ப வரைக்குமே அவங்களுடைய புகழை வந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க மட்டும் இல்ல, நிறைய தலைவர்களோட புகழ், நமக்கு தெரிஞ்சவங்களோட புகழ்னு சொல்லிட்டு அவங்க உயிரோட இல்லைன்னா கூட அவங்களுடைய புகழை வந்து நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அதனால வந்து மத்தவங்கள புகழ்றதுக்கு வந்து தயங்காதீங்க. நல்லவங்க அப்படின்னு நீங்க உணர்றீங்கன்னா அவங்கள நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த தப்புமே கிடையாது அப்படின்றாங்க. திறமை யார்கிட்ட இருந்தாலும், சாதனை யார் செஞ்சாலும் அவங்கள போய் பாராட்டுங்க. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. இதெல்லாம் ஒரு சாதனையா, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புகழ்ச்சி அப்படின்றது ஜாதி மதம் பார்க்காம, வேண்டியவங்க வேண்டாதவங்க சொந்தக்காரவங்க இந்த மாதிரிலாம் பார்க்காம, யாரு நல்லது செஞ்சாலும், யாரு எந்த சாதனை செஞ்சாலும் அவங்களுடைய திறமையை பாராட்டுறதுக்கும் புகழ்றதுக்கும் தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்ற அந்த புகழ்ச்சியை அவங்களுக்கு ஊக்கமளிச்சு இன்னும் நிறைய சாதனைகள் செய்யறதுக்கு அவங்களுக்கு துணையா இருக்கும்னு இருக்காங்க. அடுத்த ஆபாசம் அசிங்கம் வேண்டாம் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது வார்த்தைகளை எந்த அளவுக்கு இனிமையான சொற்கள் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அசிங்கமான வார்த்தையோ ஆபாசமான வார்த்தையோ பேச வேணாம் அப்படின்றாங்க. இது வந்து படிச்சவங்களும் செய்யறாங்க, படிக்காதவங்களும் செய்யறாங்க. குழந்தைகள் முன்னாடி இந்த மாதிரியான தவறான வார்த்தைகளை பேச வேணாம், அது அவங்களுடைய மனசை பாதிக்கும், அவங்களும் வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் கத்துக்குவாங்க. அதனால குழந்தைகள் முன்னாடி இந்த மாதிரி ஆபாசமான அசிங்கமான வார்த்தைகளை வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நயம்பட உரை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா கோபமாவோ எரிச்சலாவோ சொல்லாம நயமா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்ன்றாங்க. இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் அறிஞர் அண்ணா சிறந்த பேச்சாளர். அவர் வந்து ஆட்சியில இருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, ஆம், ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தவங்க வந்து பிஜி கருத்திருமன் அப்படின்றவர் அவர் என்ன பண்றாருன்னா, உங்களுடைய ஆட்சி வந்து நிலைக்கவே நிலைக்காது, உங்களோட ஆட்சி வந்து சீக்கிரத்துல கவிழ்ந்துரும் அப்படின்றத வந்து அண்ணாக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு வந்து அறிஞர் அண்ணா வந்து என்ன, அது வந்து ஒரு காட்டமான விமர்சனமா இருந்திருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பதில் என்னன்னா, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய மனசு புண்படுற மாதிரி எந்த விதமான வார்த்தையும் இவர் வந்து வெளியிடல. அதே மாதிரி கருணாநிதி முதல்வரா இருந்தப்ப அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மீட்டிங் போயிருக்காரு. அது என்ன மீட்டிங் அப்படின்னா, அரசு ஊழியர்கள், டீச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீட்டிங். அங்க வந்து என்ன எதுக்காக வந்து அவர் அழைச்சிருந்தாங்க அப்படின்னா, அவர் நிறைய புகழ்ந்து பேசி அவர்கிட்ட நிறைய சலுகைகளை எதிர்பார்த்து அவர் பேசியிருக்காங்க. அப்ப பேசும்போது எப்படின்னா, அவருடைய பேர்ல வந்து கருணையும் இருக்கு, நிதியும் இருக்கு, அதனால கண்டிப்பா அவர் நமக்கு நிறைய நல்லது செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கருணைன்றது 3 எழுத்து வார்த்தை, நிதின்றது 2 எழுத்து வார்த்தை. என்கிட்ட கருணை நிறைய இருக்கு, நிதி வந்து கம்மியா தான் இருக்கு. அதாவது வந்து அரசு வந்து பொறுப்போடு செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அது வந்து ஒரு விதமான மறுப்பு தான். அவங்க என்ன சலுகைகள் கேட்டாங்களோ அதுக்கான ஒரு விதமான மறுப்பு தான் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா அங்க வந்து யாருமே வந்து அவர் பேசுனதை கேட்டு சிரிச்சிருக்காங்க, மகிழ்ச்சியா தான் இருந்திருக்காங்க. அந்த கோபம் வந்து அவங்களுக்கு இல்ல. என்னன்னா அவர் சொன்ன விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க மனசு கோணாம சொல்லிட்டாரு. இதே மாதிரி நமக்கு தெரியும், பெர்னாட் ஷா தெரியும். அவர் வந்து அவரும் ஒரு சிறந்த பேச்சாளர். அவரை வந்து ஒரு நடிகை வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாங்க. அவங்க வந்து எப்படி கேக்குறாங்கன்னா, நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம், உங்கள மாதிரி அறிவோடையும் என்ன மாதிரி அழகோடையும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவரோட பதில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, என்ன மாதிரி அழகோடையும் உங்கள மாதிரி அறிவோடையும் ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மறுப்பை வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிறர் மனம் புண்படாமல் பேசணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து குழந்தைங்களை வந்து திட்டாதீங்க. குழந்தைங்களோட மனசு வந்து ரொம்ப பிஞ்சு மனசு, அவங்க வந்து ரொம்ப அன்பதான் எதிர்பார்ப்பாங்க, அவங்க வந்து திட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனியன் தண்டம் திருந்தவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட, அப்படியெல்லாம் குழந்தைங்களை வந்து திட்டாதீங்க. நீ நல்ல பிள்ளை, நான் சொன்னா நீ கேட்ப அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க குழந்தைகள அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினா அந்த கெட்ட வார்த்தையை அவன் கத்துக்கிட்டு திரும்பவும் பேசுவான். அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டணும் அப்படின்னா குழந்தைங்க கெட்ட பாதைக்கு போறதுக்கு அது வழிவகுக்கும். அதனால குழந்தைங்க கிட்ட தவறான வார்த்தைகளை வந்து பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மனதிற்குள் பேசுங்கள் அப்படின்றாங்க. மனசுக்குள்ளேயே நம்மள வந்து நம்மளோட மனசோட பேச சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம யார வேணாலும் ஏமாத்தலாம். நம்மளுடைய மனசாட்சி என்ன பண்ண முடியாது? ஏமாத்த முடியாது. அதனால நம்மளுடைய மனசுக்குள்ளேயே நம்மள வந்து பேசிக்க சொல்றாங்க. எப்படி பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். இதெல்லாம் நான் சரியா செஞ்சேனா? அப்படின்றத மனசுக்குள்ளேயே பேச சொல்றாங்க. நம்ம நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றத திட்டமிட சொல்றாங்க. நம்ம என்ன தப்பெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத மனசுக்குள்ளேயே பேசி அதை திருத்திக்க சொல்றாங்க. அதனால மனசோட பேசுறது ரொம்பவுமே முக்கியம். அது நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். அதே மாதிரி மனைவி கிட்ட பேச சொல்றாங்க. மனைவி வந்து ஒரு ஆண்ல பாதி அப்படின்றாங்க. நம்ம எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் மனைவி கிட்ட கணவன்லாம் கேட்டு செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெற்றியை தரும். அதாவது எந்த ஒரு மனைவியுமே வந்து கணவன் வந்து தீய வழியில போகணும், அவங்க வெற்றி அடையக்கூடாது அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அதனால மனைவி கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப சிறந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவனிடம் பேசுங்கள். மனைவி கிட்ட எப்படி மனசு கிட்ட பேசுறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இறைவன் கிட்டையும் பேச சொல்றாங்க. நம்ம வேண்டக்கூடிய கடவுள் யாரா இருந்தாலும், நம்ம எந்த கடவுளை வேண்டுனாலும், நம்ம தியானம் பண்றோம் இல்ல வந்து தவம் பண்றோம், ஏதோ யோகா பண்றோம், எதுவா இருந்தாலும் தினமும் வந்து கடவுள் கிட்ட பேசுங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கடவுள் கிட்ட கேளுங்க. நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தவறெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய குற்றங்களை சொல்லி பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய தவறு செய்யறன்றது குறையும். அதே மாதிரி நம்மளுடைய கவலையெல்லாம் போகும். அதனால தினமும் கடவுள் கிட்ட வந்து பேச சொல்லி சொல்றாங்க. வெற்றிக்கு பேச்சே துணை அப்படின்னு இருக்காங்க. இதுல ஒரு இன்சிடென்ட் கொடுத்திருக்காங்க. மாவீரர் அலெக்சாண்டர் எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மாவின் அலெக்சாண்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள்லாம் போர் செஞ்சு அங்க வென்று ஆப்பிரிக்கா நாடுகள் இந்த இடத்துல எல்லாம் போர் செஞ்சு வென்றுட்டு இந்தியா வராரு. இந்தியா வந்து ஒரு வெற்றி அடைகிறாரு. அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும்ன்றது அவருடைய ஆசை. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய படை வீரர்களை திருட்டி மீண்டும் ஒரு போருக்கு தயார் பண்றாரு. ஆனா படை வீரர்கள் யாருமே அவருக்கு வந்து ஒத்து வரல. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப நாளா போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை போய் பார்க்கணும். பனி வெயில் இந்த நேரத்துல எல்லாம் நாங்க ரொம்ப உழைச்சிட்டோம். இந்த முறை நாங்க கண்டிப்பா எங்களுடைய குடும்பத்தை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவரால் எதுவும் சொல்ல முடியல. மறுபடியும் திரும்பி அவர் நாட்டுக்கே போறாரு. போகும்போது அவர் வந்து பாபிலோன் அப்படின்ற இடத்துல இறந்தும் போயிடுறாரு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாபருக்கும் நடக்குது. பாபர் அப்படின்றவரு காபுல் நாட்டு மன்னர். இவர் வந்து என்ன பண்றாருன்னா இவரும் இந்தியா மீது படையெடுத்து போர் செய்யறாரு. அதுதான் பானிபட் யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா அதுல வந்து வெற்றி அடைகிறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு போருக்கு வந்து அவருடைய படை வீரர்களை தயார் செய்யும் போது படை வீரர்கள் யாரும் ஒத்துக்கல. என்ன காரணம் அப்படின்னா காபுல் நாடு வந்து ஒரு குளிர்ந்த நாடு. இந்தியால வந்து அவங்களுக்கு அந்த வெயில் இதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. அதனால நாங்க வந்து போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து ஒரு அவங்கள வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. பாபர் வந்து பேசுறாரு. பேசினதையும் மறுபடியும் ஒரு போர் வந்து உருவாகுது. அதுதான் கான்வாஹா போர் சொல்றாங்க. அந்த போர்லயும் வெற்றி பெறாரு. அலெக்சாண்டரால முடியாதத பாபர் வந்து அவருடைய பேச்சு திறமையினால செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பேச்சாற்றல்னால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. பேச்சுன்றது ஒரு கலை. முறையாக பேசும்போது எதையுமே சாதிக்கலாம். குறைவாக பேசுறது ரொம்ப நல்லது. ஆனா அதுக்காக பேசாம இருக்கிறது கூடாது. தேவையான இடங்கள்ல தேவையான நேரத்துல கண்டிப்பா பேசணும். அதாவது ஊமையனுக்கு உளறுவாயின்னு தேவலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதாவது பேசாம தேவையான இடங்கள்ல கண்டிப்பா பேசணும் அப்படின்றாங்க. நம்ம பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சூழலை பொறுத்து தான் அமையுது. இப்போ ரெண்டு கிளிய வந்து என்ன பண்றாங்க, ஒரு முனிவர் வந்து ஒரு கிளிய வளர்க்குறாரு. ஒரு கசாப்பு கடைக்காரர் வந்து ஒரு கிளிய வளர்க்குறாரு. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அந்த கிளியும் வளருது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிளியும் பேசுது. கசாப்பு கடைக்காரர் கிளி எப்படி பேசும்? அதை வெட்டு, குத்து, கிழி, தலைய வெட்டு அந்த மாதிரி பேசுது. முனிவர் வளர்த்த கிளி எப்படி பேசுது? பாருங்கள், அமருங்கள், பால் அருந்துங்கள், உணவு உண்ணுங்கள் அந்த மாதிரி பேசுது. அப்ப நம்ம குழந்தைங்க வந்து நம்ம பேசுறத பார்த்துதான் வளர்றாங்க. அப்ப நம்ம குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும்? நல்ல வார்த்தைகளை பேசும்போது அவங்க பேசுற வார்த்தையும் நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா நல்ல பேச்சு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நல்ல மனம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
இதுக்கு வந்து என்னன்னா காந்தி வந்து ஒரு பிரார்த்தனைக்கு போறாரு. அந்த பிரார்த்தனை கூட்டத்துலதான் வந்து கோட்சே வந்து காந்தியை சுட்டுடுறாரு. காந்தி வந்து ஐயோ அம்மா அப்படியெல்லாம் கத்தாம என்ன பண்றாருன்னா ராம் ராம்னு சொல்லி அவருடைய உயிரை விடுறாரு. இப்ப யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல என்ன பண்ணிருப்போம்? பயங்கரமா கத்துறது, கூச்சலிடுறது அதெல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி இல்ல. அப்ப அவருடைய நல்ல மனம் தான் அதுக்கு காரணம். இயேசுநாதரை சிலுவையில அறையும் போதும் அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, பாவம் இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுவாரு இல்லையா? அப்ப எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு வறுமையா இருந்தாலும், நோயா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும் மற்றவர்களோட மனம் புண்படாம பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேசிவிட்ட வார்த்தைக்கு பேசிவிட்ட வார்த்தை நமக்கு எஜமான், பேசாத வார்த்தைக்கு நாம் எஜமான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு பேச்சாளர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும் போது கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போயிடுது. ஒரு 2 பேர் மட்டும் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, என்னுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு நீங்களாவது இருக்கீங்களே, உங்களுக்காவது நான் சொல்ற விஷயம் போய் சேருதே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அவங்க 2 பேரும் சொல்றாங்க, ஐயா நீங்க பேசுற மைக்கும் அந்த டேபிளுக்கும் காவலா இருக்கும். நீங்க பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொடுத்தீங்கன்னா நாங்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ரொம்ப நேரம் சுவாரஸ்யமே இல்லாம பேசுறதுக்கு அடுத்தவங்கள கவர்ற மாதிரி நம்மளுடைய பேச்சு வந்து அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பேச்சு வந்து இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நம்ம சொல்லுவோம் இடம் பொருள் அறிந்து பேசணும் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய பேச்சு வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து படத்துல கூட இந்த காமெடி இருக்கு. என்னன்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணனுக்கு வந்து ஊர்ல நிறைய புகழ் இருக்கும். ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அண்ணனை பாராட்டுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் வந்து ரொம்ப இனிமையா பேசுவாரு, நிறைய நல்லது செய்வாரு. அதனால ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த அண்ணனை பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. ஆனா தம்பிக்கு வந்து இதை பார்க்கும்போது பொறாமையா என்னடா இது அண்ணனை மட்டுமே பாராட்டுறாங்க, நம்மள பாராட்டவே மாட்றாங்க, புகழவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த ஊர்ல வந்து ஒரு அம்மா இறந்துருவாங்க. அப்ப அண்ணன் போய் அங்க ஆறுதல் சொல்வாரு. பா இது வந்து உங்க உங்க அம்மா வந்து உங்களுக்கு மட்டும் அம்மா கிடையாது, எனக்கும் அம்மா, இந்த ஊருக்கே வந்து இவங்க வந்து அம்மா, அதனால நீங்க வருத்தப்படாதீங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப ஆறுதல் சொல்லும் போது அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவரை வந்து பாராட்டுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. இத பார்த்த உடனே தம்பி என்ன பண்ணுவாரு, நம்மளும் இந்த மாதிரி புகழ்ச்சியை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளம் தம்பதியினர் அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். அந்த பொண்ணு வந்து இறந்துட்டு இருக்கும் அவருடைய மனைவி வந்து. அப்ப போய் அங்க போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அப்பா இது வந்து உங்களுக்கு மட்டும் மனைவி கிடையாது, எனக்கும் மனைவி, இந்த ஊருக்கே மனைவி அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து அவர் அடிச்சுதான் அனுப்பியிருப்பாங்க கண்டிப்பா. இப்ப நம்ம பேசுறது வந்து அடுத்தவங்களை பார்த்து இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு இல்லாம இடம் பொருள் காலம் இதெல்லாம் அறிஞ்சு தேவையான இடத்துல தேவையான அளவு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயத்த வந்து பேசிதான் புரிய வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு வந்து வள்ளுவர் வாசுகி கதையை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கற்பனையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆஹ் வள்ளுவர் வந்து சாப்பிடும் போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணியும் ஊசியும் வைக்க சொல்வாரு. வாசுகியும் வந்து எப்பவுமே வந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து பல வருஷங்களா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா வாசுகி வந்து இறக்கக்கூடிய தருவாயில வந்து அவங்க உயிர் பிரியாம அப்படியே இருக்கு. அப்ப அதை பார்த்து அவர் கேட்கிறாரு, வள்ளுவர் கேட்கிறாரு, நீ ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க சொல்றாங்க, இவ்வளவு வருஷமா நீங்க சாப்பிடும் போது ஒரு பாத்திரத்துல தண்ணியும் ஊசியும் வைக்க சொன்னீங்களே, எதுக்காக வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவங்க சொல்லுவாரு, அதாவது சாப்பாடு சிந்துனா ஊசியில குத்தி தண்ணியில நினைச்சு அதை சாப்பிடுறதுக்காக தான் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணியும் வந்து ஊசியும் வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்வாராம். ஆனா இத்தனை நாள் வரைக்குமே அதை அவர் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா சாப்பாடு சிந்தாம அவங்க வந்து பரிமாறி இருக்காங்க. சரியா? ஒரு சில விஷயங்களை வந்து பேசிதான் புரிய வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து அவங்க முகத்தை பார்த்தே அவங்களுடைய கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல அமைதியா போறதும் வந்து ஒரு பேச்சுக்கலை தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நல்லதையே பேசுங்க, பேசுற வார்த்தையை வந்து சுருக்கமா சொல்றது ரொம்ப சிறந்தது அப்படின்றாங்க. ராமர் சீதை வந்து இல்லாத போது ராமர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அனுமனை வந்து சீதையை தேடிட்டு வர சொல்லி அனுப்புவாரு. அனுமன் வந்து கடல் கடந்து இலங்கை போய் அசோகவனத்துல வந்து சீதையை பார்த்துட்டு வருவாரு. வரும்போது ராமர் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அனுமன் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு இதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. ஆனா அங்க வந்து அனுமன் பாக்குறாரு,
நான் சீதையை கண்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னோம்னா அந்த சீதையை அப்படின்றதுக்குள்ளவே ராமர் என்ன பண்ணிடுவாரு, பதறிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல அவர் என்ன சொல்வாருன்னா கண்டேன் சீதையை அப்படின்வாரு. சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கண்டேன்னும் போதே அவருக்கு தெரிஞ்சிது பார்த்துட்டாங்க அப்படின்றது இல்லையா? சோ அப்ப வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தாத அளவுக்கு, அவங்க பதறாத அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெறும் பேச்சு தானே அப்படின்னு இல்லாம நம்ம பேசுற விதமும் சரியான முறையில அமைஞ்சா கண்டிப்பா ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு இந்த புக்ல சொல்லியிருக்கு. நன்றி. வணக்கம். ஜெயசிலி மிஸ் வந்து பேச்சு பத்தி எடுத்து பேசினாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இதுல பாத்தீங்கன்னா வெறும் பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் 10th ஒரு தமிழ் லெசன் எடுத்திருக்கேன். அதுல வந்து மொழி வந்து ஒரு கருவியா இருக்கு அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கும் அந்த பாடத்துல. எப்பவுமே பேசும்பொழுது யாருடைய மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தீர விசாரிக்காம நம்ம வந்து மத்தவங்களை பத்தி கிண்டாவும் கேலியாவும் பேசும்பொழுது அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு புண்படும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து உணர்றது கிடையாது. நான் வந்து பேசுவேன், எனக்கு பேச தெரியும். 4 பேர் வந்து கிண்டல் பண்ண எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து கிண்டல் பண்ணும்போது அவங்க வந்து என் முன்னால வந்து அசிங்கப்படுவாங்க அப்படின்றத நோக்கத்தோட தான் செயல்படுறாங்களே ஒழிய நம்ம பேசும்பொழுது அவங்க மனசு வந்து காயப்படும், புண்படும், எப்படி எல்லாம் யோசிப்பாங்க அப்படின்ற அந்த திங்கிங்கே கிடையாது. இன்னும் கேட்டப்பட ஊருக்குதான் உபதேசம் அப்படின்னு கூட சொல்லலாம். பேசும்பொழுது நல்லா தேனா பேசுவாங்க, ஆனா தேனுக்குள்ள வந்து ஒரு விஷமமா பேசுவாங்க. பேச்சுக்கள்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஒருத்தர் காயப்படுத்தக்கூடாதுன்றது மனசுல இருந்து வர வார்த்தைகள் கண்டிப்பா வந்து காயப்படுத்த முடியாது. உதட்டளவுல பேசினோம்னா கண்டிப்பா சில மனசு காயப்படும். எப்பவுமே மனுஷனா நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பேச்சினால மத்தவங்களை காயப்படுத்தாம நடத்துகிறது அப்படின்றத கண்டிப்பா கத்துக்கணும். ஜெயசிலி பேசின பேச்செல்லாம் கண்டிப்பா உணர்ந்தாங்கன்னா நல்ல பேச்சே பேசுவாங்க நான் நம்புறேன். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஜெயசிலி மிஸ் ரொம்ப சூப்பரா பேசினாங்க. அவங்களுடைய ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப வேலிடிட்டியா இருந்தது. இது கண்டிப்பா எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கு. ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு. கணவன் எந்த முடிவு எடுத்தாலும் வந்து மனைவி கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அந்த பாயிண்ட் கணவனுக்கு மட்டும் தானா இல்ல மனைவிக்கும் இருக்குதா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு மேம், ரொம்ப புக் ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. ரொம்ப பொறுமையா நிதானமா சொல்ல வேண்டிய கருத்துக்களை லைனா கோர்வையா சொல்லிட்டே வந்தீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். சொல்ற வார்த்தை நம்ம இனிமையா சொன்னோம்னா அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்றதோ இல்லாம நமக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அது நல்ல விதமா ரிட்டர்ன் வரும். சொல்லும் பொழுதே அந்த வார்த்தை ஊசி மாதிரி காயப்படுத்திருச்சுன்னா அது அவங்களுக்கும் காயம், அவங்களால நமக்கு ஆக வேண்டிய காரியமும் காயப்பட்டுதான் வரும். அது நிதர்சனம், உண்மை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. சோ அந்த சொல்ல நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல் வந்து மத்தவங்களை தாழ்த்தலைன்னா கூட உயர்த்தலைன்னா கூட தாழ்த்தக்கூடாது. நம்ம சொல்ற ஒரு சொல்லுனால சில பேரு எப்படியோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு மூலையில ரொம்ப ஒரு டவுனா கூட இருந்திருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில. நம்ம சொல்ற ஒரு சின்ன ஒரு சொல்லு அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெயின்போ மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஒரு செகண்ட்ல. சோ அந்த நம்ம கிட்ட இருந்து யார்கிட்ட எப்படி என்ன வார்த்தை சொல்லனாலும் அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரெயின்போவா இருக்கணும். கொஞ்ச நேரம் தான் ரெயின்போ, ஆனா அது மனுஷங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது இல்லையா? அந்த மாதிரிதான் வந்து ஒரு சொல் அமையணும். அது இதுல இருந்து ஒரு லேர்னிங் பாயிண்ட் வந்து நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ மிஸ். மேம் வணக்கம் மேம். ரவணசமுத்திரத்துல இருந்து சுதா பேசுறேன். நிறைய பேசுனீங்க, எனக்கும் நிறைய கருத்துக்கள் புரிஞ்சது. அளவோடு பேசி அது கரெக்டா அதாவது மாதிரி பேசுறது வார்த்தைகள் வந்து ரொம்ப கரெக்டா நம்ம செயல்படுத்துற மாதிரியும் இருக்கணும். அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாம இருந்தா அதுவே பெரிய வெற்றியா நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம நீங்க எஜமான் சொன்னீங்களா மேம், பேசிய வார்த்தைகளுக்கு யார் எஜமான், அதை மட்டும் திருப்பி ஒரு தடவை சொன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வார்த்தை நமக்கு எஜமான், பேசாத வார்த்தைக்கு நாம் எஜமான். கேட்டுச்சுங்களா மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
ஓவராலா புக் ரிவ்யூ ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப சொன்ன அந்த வார்த்தை ரொம்பவே வித்தியாசமா இருந்தது அந்த வார்த்தைகள். அதோட இல்லாம நம்ம நிறைய பேசுறோம், எங்க பேசணும் என்ன பேசணும்னு தெரியாமலேயே பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, கெஸ்ட் வரும்போது நாமளே வரவரான்னு பேசிட்டே இருக்கோம்ட்டு. அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஓவராலா நல்லா இருந்தது புக் ரிவ்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். மிஸ் நல்லா தெளிவா பேசுனீங்க. அதுல நிறைய பாயிண்ட் வேல்யூபிள் பாயிண்ட் பேசுனீங்க, எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. அதுல குறிப்பா பேசிய வார்த்தைகளே நமக்கு எஜமான், பேசாத வார்த்தைக்கு நாமே எஜமான். அதுக்கப்புறம் கண்டேன் சீதையை, இந்த மாதிரி இதெல்லாம் தன்னை பற்றி முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் மற்றவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்க முடியும். நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சொன்னீங்க. நல்லா இருந்தது மேம். கொஞ்சம் இதா போனீங்க, 35 நிமிஷம் தெளிவா பேசுனீங்க. வாழ்த்துக்கள் மேம், நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.